மக்களுக்கு ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரூம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். இந்த ஹோட்டலை பற்றி சொன்னோம்னா ஒரு தரமான ஹோட்டலாக ஸ்டே பண்ணுறதுக்கு பங்கமாக இருந்தது. ஆக்சுவலாக 2 பேர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து சிங்கிள் ரூம் வந்து கொடுத்துட்டாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 800 rupees பர் டே இந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம வந்தோம், இங்கே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேக் டு சென்னை கிளம்பிட்டோம். அண்ட் டிவியெல்லாம் பக்காவாக போட்டிருக்காங்க. தென் ஒரு சிங்கிள் ஃபேஸு 3 ஸ்டார் ஹோட்டல் இது கம்ப்ளீட்டாக வந்து மேபி இங்கே நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டும் வந்து கிடைக்கும். அதில் ஒரு பெஸ்ட்டு பெனிஃபிட்ஸு. இங்கேருந்து மூவ் பண்ணலாம் மக்களே. இன்றைக்கி தான் நம்ம வந்து கிளம்புறோம். இங்கே போய்ட்டு 3:30 மணிக்கு ட்ரெயின் அசாருதீன் ஸ்டேஷன் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனு. அங்கே போய்ட்டு நம்ம இறங்கணும். ஸ்வீட்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. இங்கே ஒரு ஃபேமஸ் ஸ்வீட் கடை ஒன்று இருக்குது. நான் அதை போய்ட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதை பாருங்கள். இங்கே நீங்கள் எங்கே போனாலும் மெட்ரோ எடுத்துக்கணும். அதுதான் நான் சொல்லிப்பேன். இல்லை டுக் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். கவர்மெண்ட் பஸ்ஸு லோயஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். இங்கே நான் அது இங்கே நிறைய யூஸ் பண்ணிட்டேன். பஸ்ஸஸ் பக்காவாக யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெட்ரோ வந்து அதிகமாக நான் யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணதுலேயே பார்த்திங்கன்னா எது நல்லா இருந்தது கேட்டிங்கன்னா, ஆக்சுவல் பஸ் வந்து காஸ்ட்டில் கம்மியாக இருந்தது. அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். சென்னாராமனு கூட்டம் பயங்கரமாக நின்றுது. இங்கே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாமே இந்த பட்டம் மட்டும்தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பட்டம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே வெறும் பட்டம் தான். பட்டம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, அதாவது நம்ம மார்க்கெட்டு மாதிரியே இங்கே இருக்குது. இங்கே பாருங்க, இது சாந்தினி மார்க்கெட்டு. இங்கேருந்து வாங்கிட்டு போய்ட்டு சேல் பண்ணுறாங்க. அதை நேற்று ஒரு பையா கிட்ட பேசணும்ல, அதே மாதிரியே இருப்பாங்க. ஆள் இருப்பாங்க, அப்படியே சேல் பண்ணுவாங்க போல். இங்கே ஹோல்சேலாக வாங்கிட்டு போயிட்டு இதெல்லாம் சர்வசாதாரணமாக எடுத்துக்கிட்டு பாருங்க. பாருங்க இப்போ எவ்வளோ பெரிய பட்டம் தெரியுதா? பங்கமான பட்டமாக இருக்குது. செம பெருசு. யாருங்க அதே மாதிரி இந்த ரோடு கொஞ்சம் செம ரஷ்ஷாக இருக்குது. இது கொஞ்சம் ஃபேமஸானதும் போல் இருக்குது. எல்லாம் கேட்குதா என்னன்னு தெரில, இல்லைனா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம். மார்க்கெட்டு ரோடுன்றதுனால கொஞ்சம் அப்படியே தள்ளி விட்டு போயிட்டே இருக்காங்க, நிற்க மாட்டுறாங்க. எல்லாம் டுக் தான். யாருங்க இது பார்க்குறது உங்களுக்கு சின்னதாக தெரியும், பட் பயங்கர பெருசு. அது ஆக்சுவலாக இந்த சைடு ஃபுல்லாமே இதாக இருக்குது. ஒரு சில கடைகளில் இந்த இடைமடை மெடிக்கலு அது ரிலேட்டடாக நிறைய இருக்குது. ஆக்சுவலாக இந்த சைடு ஃபுல்லாமே இதாக இருக்குது. ஒரு சில கடைகளில் இந்த இடைமடை மெடிக்கலு அது ரிலேட்டடாக நிறைய இருக்குது. ஜூஸ் கடை பாருங்கள். இப்போ ஆக்சுவலாக மெட்ரோ போயிட்டுருக்கோம். மெட்ரோ போயிட்டு மெட்ரோவில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போனோம். இப்போ அதுதான் பெரிய டாஸ்காக இருக்கும் போல இருக்குது. இங்கேருந்து நடக்கிறதுக்கே ஒரு 1 hour ஆகிடும் போல இருக்குது. ட்ரெயின் ஆக்சுவலாக 1:30. அப்படி இப்படி பிடிச்சி போயிடலான்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இங்கேருந்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு ஆள் தலையில் கூட ஹெல்மெட் இருக்க மாட்டேங்குது. யாரோ 1-2 ஆள் தான் வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் மதிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஸ்வீட் வந்து வாங்கிட்ட முதல்ல. ஸ்வீட் பெரிய மார்க்கெட்டு போல் இருக்குது. இல்லை பட்டம் தான் இருக்குது மேக்ஸிமம். ஒரு சில கடைகளும் சோலோவாக வந்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் கையில் லக்கேஜ் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணால் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துடும். யாரும் கூப்பிட்றாங்கன்னு போய்டாதீங்க. அதான் சொல்கிறேன். ரூமுக்கும் சரி, ரூம் நான் கம்மியாக பிடிச்சி தரேன் அப்படி இப்படின்னுவாங்க. நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் போய் பேசுனீங்களே கம்மியாக கொடுத்துருவாங்க. அதனால் பார்த்து பட்டம் சரியா. நெக்ஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் செக் பண்ணிட்டு வாங்க. யாராவது டெல்லி வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து போட்டிருக்கோம். அதை செக் பண்ணுங்கள், பார்க்கலாம். மெட்ரோ போய்ட்டு கண்டினியூ பண்ணுற மக்களே. வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அசாருதீன் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கி இப்போ நம்ம ட்ரெயின் ஏற போகிறோம். பையா வந்து பிரியாணிக்கு செல் பண்ணிருக்காரு.
நம்ம ஒரு பிரியாணி கேட்டிருக்கோம், 120 rupees தான். இங்கே ஸ்பைஸியும் இருக்குது, நார்மலும் இருக்குது. எப்படி இருக்குன்றதை ட்ரை பண்ணிட்டு பார்ப்போம். ஒன்ஸ் நான் இது சிக்கன் வாலா. ஓகே, சிக்கன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு அந்த தேக்ஸா வச்சுருக்காங்களா அந்த மாதிரி இருக்குது. சிக்கன் ஒன்லி சிக்கன் தான். இந்த பீஃப் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஒன்லி ஃபார் சிக்கன். இது ஸ்பைஸியாக இருக்கிறது, அதாவது காரமாக நம்ம சென்னையில் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி. இங்கே வந்து நார்மல், இங்கே உள்ளவங்க சாப்பிட்ற மாதிரி நினைக்கிறேன். பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120, தரமாக இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்றத. நமக்கு பார்த்தீங்கன்னா லெக் பீஸோடு வச்சு ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு. ஓகே, இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரைஸ் எல்லாமே பார்க்கணும். ரைஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸில் தரமாக பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டு அப்படியே ட்ரெயின் ஏற வேண்டியதான். ஒரு பார்சல் முடிஞ்சதுன்னா வாங்கிட்டு கிளம்பிடும். இங்கே பார்சல் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணுறாங்க. ஓகே, பார்சல் ஒன்று வாங்கிட வேண்டியதான். ஓகே மக்களே, சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கன் பிரியாணி தான் வந்து வாங்கியிருக்கோம். ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது மக்களே. காரம் லைட்டாக இருக்குது. நம்ம சென்னையில் சாப்பிடுவோமே அதே ஸ்டைல் தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. என்ன ஒன்று கொஞ்சம் லைட்டாக ஸ்பைஸியாக இருக்குது. ஒன்று இந்த ஹோட்டலில் கொஞ்சம் தண்ணி கொடுக்குறாங்க, நல்லா இருக்குது. பையா நார்மல் வாட்டர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு லெக் ஒன்று வச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு டபுள் பிரியாணி 9 விட்டுருவோன்னு நினைக்கிறேன். இதே சாப்பிட்டு ரைஸ் கொஞ்சம் வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. பிரியாணி பார்த்தீங்கன்னா பக்கமாக இருக்குது. எங்கடா போய் சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹோட்டலில் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க மக்களே. ஓகே மக்களே, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். லெக் பீஸ் முடிஞ்சு. உண்மையாகவே இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணணும். இந்த இதில் சொல்லுவாங்க, இந்த வடிவேல் ஒரு காமெடியில் சின்ன காலம் இருந்தாலும் நல்ல காலம் இருக்குது அப்படின்னு, அந்த மாதிரி இருக்குது. எனக்கு பேசுகிற மைண்ட்லேயே இல்லை. அடிப்பொலியாக இருக்கும். ஓகே மக்களே, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷன் போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். அதான் மக்களே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஹோட்டல் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃப்ரெண்ட்லேயே நமக்கு கரும்பு ஜூஸ் கிடையாது. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் இந்த ட்ரெயினில் தான் கிளம்புறோம். சரி, கோச் எங்கே ஆக்சுவலாக இதில் நமக்கு 2 சீட்டு வரும்ல, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அதில் வந்து சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிதான் வருது. நான் உள்ள போய் கண்டினியூ பண்ணுறேன். சீட் என்ன கொடுத்துருக்கோம். ஓகே மக்களே, चेन्नई सुपर किंग, चेन्नई एक्सप्रेस, शाहरुख खान की मूवी बनाई है ना, कोई फिल्म बनाई, फिल्म शाहरुख खान की फिल्म चेन्नई एक्सप्रेस। अच्छा, पूरी चेन्नई की गाड़ी मतलब यही लाइन की गाड़ी है. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்ஷீட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டவல், அதுக்கப்புறம் ஒரு தலைகாணி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம வரும்போது அந்த ட்ரெயினில் வந்து இதே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஓகே மக்களே, நம்ம சீட்டுக்கு போயிடலாம். சீட்டுக்கு போய்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் சென்னை இறங்கிட்டு நான் இது பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில எங்கே ஷூட் பண்ண போய் தான் பார்க்குறேன். நைட் டின்னர் மட்டும் ஒரு மினி டிஃபன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். டிஃபன் ஃபுட்டு இது வந்து அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக இல்லை, ஓரளவுக்கு ஆவரேஜான டேஸ்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் வெடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்றது யோசிச்சதுக்கப்புறம் விஜயோட ஜங்ஷன் கிட்டே ஒரு செம்ம சாப்பாடு. இதை நான் வந்து முடிச்சதுன்னா இங்கே சைடில் ஆட் பண்ணுறேன். என்னென்ன வந்து வாங்கியிருந்தோம் அப்படின்ட்டு ஒரு மினி மீல்ஸ் தான். ஃபுட்டு வந்து ஃபுல்லாக ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஆந்திரா ஸ்டைலில் வந்து கொடுத்துருந்தாங்க. மேக்ஸிமம் இது ஆந்திரா சைட் ஃபுட்டுன்றதுனால
ஒரு தொட்டுக்கு பொரியல், அதுக்கப்புறம் சாம்பார், ரசம், மோர் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக கொடுத்து வந்தாங்க. இந்த ஃபுட்டில் வந்து பிடிச்சதுலேயே இது எனக்கு பக்காவாக இருந்தது. தென் சாப்பாடு பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்தது, தரமான சாப்பாடு. அண்டு இதை நான் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆயாச்சு. இதுதான் நம்மளோட ட்ரெயின். டெல்லி பயணம் சிறப்பாகவே நடந்து முடிஞ்சது. இனி போயிட்டு வெளியே போயிட்டு ஆட்டோ பிடிச்சி போகிறதா இல்லை பஸ் பிடிச்சி போகிறதான்னு தெரில. டெல்லி பயணம் ஃபைனலி எண்ட் ஆகுது இந்த இடத்தோட. டெல்லி பயணம் பக்காவாக இருந்தது. தென் இந்த வீடியோ வந்து லாஸ்ட்டாக கொஞ்ச நாள் கழித்து தான் வரும். நான் ஆக்சுவலாக எடுத்த வீடியோவே வந்து 1 by 1 போஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகுது. பிடிச்சிருக்கேன்றதை கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இவ்வளோ ட்ராவல் பண்ணி வந்தது உங்களுக்காக தான். என்ன அதுக்கான சப்போர்ட் இருக்குன்றதை நினைக்கிறேன். நம்ம 3rd AC தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். போகும்போதும் சரி வரும்போதும் சரி ஏசி பக்காவாக வருது. ஆனால் ரிட்டன் வர இந்த அசாருதீன் ட்ரெயின், அதை வெளியில் இருக்கக்கூடிய அசாருதீன் ஸ்டேஷன் அது போடுறேன் நான் உங்களுக்கு. பட் அந்த ட்ரெயினில் மட்டும் கொஞ்சம் வந்து ஃபெசிலிட்டி அந்தளவுக்கு இல்லை. ப்ராப்பராக நமக்கு வந்து அந்த டவல் தரல, கேட்டாலும் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. ஐ டோன்ட் லைக் இட் ஃபார் இந்த ட்ரெயினு. போயிட்டு வந்து சேஃபாக ரீச் ஆகியாச்சு. இனி நம்ம வெளியே கிளம்புறோம். வெளியே கிளம்பிட்டு பஸ்ஸாக ட்ரெயினானன்றதை பார்ப்போம். சாரி, இனி ட்ரெயின் யூஸ் பண்ண முடியாது, பஸ்ஸு இல்லைனா ஆட்டோ எதனா பிடிச்சி கிளம்பி போயிட்டே இருக்கலாம். காட்டுறேன். ஃபைனலாக வந்து இறங்கிட்டார் லோக்கோ. போயிட்டுருக்கார் லோக்கோ. இவர் தான் வந்து புல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். செம்ம ஸ்பீடு, ஆன் டைமுக்கு எடுத்துகிட்டு வந்தார். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து ட்ரெயின் வந்து சென்னை வந்து ரீச் ஆகிடுச்சு. அண்ட் ஆக்சுவல் 45 ரீச் ஆகணும். பட் டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 35 ஆகுது. 29க்குலாம் ஆக்சுவலாக ரீச் ஆயிடுச்சு. ஓகே மக்களே, ஃபைனலி வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் சென்ட்ரலில் வந்து நிறைவடையுது. அண்ட் இனியும் வரக்கூடிய கண்டென்ட் இன்னும் பெட்டராக நான் இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன். அண்ட் உங்களுக்கு எதெல்லாம் மாற்றணும்னு தோணுன்றதை கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுவோம். அப்படியே பஸ் பிடிச்சி வீட்டுக்கு கிளம்பணும். ஓகே, பாய். டேய் குற்றாலம் வேணாம், கொடைக்கானல் போவோமா?